பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தையிலே நான் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி அங்கே இருக்கிற எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதில் இருக்கிற யுத்த வீரர்களையும் நான் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு அங்கே சொல்கிறாருங்க. ஆல்ரெடி ஒரு ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த யோசுவா அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எரிகோ ரொம்ப பெருசாக இருக்குது, அது உள்ளே போகிறதுக்கும் முடியாது, வெளியே வரத்துக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கே ஒரு பதில் கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா, அது ஆல்ரெடி தோற்று போகிற விஷயம், அது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் தான் ஒரு அந்த ஒரு ஒர்க்கை நான் அசைன் பண்ணுறாரு. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு முன்னாடி இது போராட்டம் மலை இது எரிகோ போல் நிற்குதே, மதில் போல் நிற்குதே, எனக்கு முன்னாடி சத்துருக்கள் மதில் போல் நிற்கிறாங்களே, எனக்கு முன்னாடி பிரச்சனைகள் மதில் போல் நிற்குதே, என்னோட சுகவீனம் மதில் போல் தடையாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எரிகோ கோட்டை இருந்த இடம் இது வரைக்கும் கூட தேடியும் அதில் இருக்கிற ஒரு கல்லை கூட கண்டுபிடிக்க முடியலையா? அப்பேற்பட்ட மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கட்டுகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டத்தையும் எல்லா விதமான சிக்கல்களிலிருந்து கர்த்தர் எரிகோ கோட்டை எப்படி உடைந்ததோ அது போல் உடைக்க போகிறேன்னு இன்னைக்கு சொல்கிறாரு. ஒருவேளை பதில் இல்லாமல் பயந்து போய் ஆண்டவரே பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒன்று தான் பண்ணணுங்க, அவரை துதித்து ஆராதித்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் சுமூகமாக அந்த சைலண்டாக தான் இருக்கும். நீங்கள் ஜெபிச்சுட்டே இருப்பீங்க, சைலண்ட்டாக இருக்கும். பார்க்குறவங்களாம் சிரிப்பான், என்னடா பண்ணுறானுங்க, ஜெபம் பண்ணால் முடிஞ்சிருமா, பாட்டு பண்ணால் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை 6 நாள் சைலண்டாக தான் இருக்கும். 7ஆவது நாள் அது இருந்த இடம் கூட தெரியாத அளவுக்கு மாறும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.